உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து பேராதரவு குடுத்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு, பிரபவ ஆண்டு பலன்கள சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாம் வெற்றியாகும் அப்படின்றதையும் சொல்லி இறை அருளால இந்த நிகழ்ச்சிய துவங்குறேன். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்கள். உங்களோட ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆண்டு என்ன மாரி பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத பார்க்க போறோம். டீட்டெயில் அனலைசிஸோட வந்திருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் கோச்சார கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள் என்னென்ன நிலையில இருக்கிறாங்க. மேலும் வந்து கிரக மாற்றங்கள், முக்கியமான கிரக பயிற்சிகள் எப்ப இருக்கு. அத வச்சு என்ன மாரியான பலன்கள் நம்ம லைஃப்ல நடக்கப் போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிய பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில பயனுள்ளதா இருக்கும். கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிக சிறந்த ஒரு துவக்கமா இருக்கப் போகுது. அதாவது ஆண்டு துவக்கமே ரொம்ப சிறப்பா இருக்கப் போகுது. தொடர்ச்சியா ஆண்டு முழுதும் நல்ல பலன்கள் மட்டுமே கிடைக்கப் போகுது. வீட்ல சுப காரியங்கள் ஏற்பட்ட முயற்சி முடிவெடுத்திருந்தபடி என்னென்ன செய்யணும்னு நினைச்சிருந்தீங்களோ, அதெல்லாம் கண்டிப்பான முறையில் நடக்கப் போகுது. திருமணம், வீடு, மனை வாங்குறது, வண்டி வாகன யோகங்கள், கணவன் மனைவிக்குள்ள மனசு முரண்பாடுகள்லாம் இருந்தா, அதெல்லாம் விலகி மன ஒற்றுமை ஏற்பட போகுது. அதாவது ஒருமித்த கருத்துக்கு நீங்க கணவன் மனைவியா வரப்போறீங்க. அதையும் தாண்டி ஒருத்தரோட வெற்றிக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட்டிவா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். கணவனுடைய வெற்றிக்கு மனைவி, மனைவியோட வெற்றிக்கு கணவரும் வந்து உறுதுணையா இருக்க போறீங்க. அ இனிமே வந்து வர்ற காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, குடும்ப ஒற்றுமை, தொழில்ல உங்களுடைய பங்குதாரர்கள், உங்களுடைய வாடிக்கையாளருக்குமான நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாகப் போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. தமிழ் புத்தாண்டு மிக சிறந்த அமைப்பு யோகங்கள உங்களுக்கு குடுக்கப் போகுது. காரணங்கள் வந்து குரு 5ஆம் இடத்துல இருக்கிற நிலையிலயும், உங்களுடைய ராசிக்கு பாக்கியநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்துல சூரியனோட தொடர்புற்று இருக்கிற நிலையிலயும் இந்த ஆண்டு துவங்குது. ஸோ, அதனால வந்து 3ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஆசை விருப்பங்கள சொல்லக்கூடிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்துல வந்து உங்களுடைய களத்திர ஸ்தானம், திருமண ஸ்தானத்துக்குரிய சூரியன் வந்து 3ஆம் இடத்துல களத்திரக்காரன் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையில இந்த ஆண்டு துவங்குறதுனால, முதன்மையா சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி ஒற்றுமை. கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்க போகுது. திருமணம் தடை இருந்தவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது. சினிமா துறை, இந்த மாரி மீடியா சம்மந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட்டு, டூரிசம் இந்த துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து மிக சிறந்த யோகங்கள். மனசுல என்னென்ன விருப்பங்கள் வச்சிருக்கீங்களோ, என்னென்ன உயரத்த அடையணும்னு விரும்புறீங்களோ, அதெல்லாம் நிச்சயமா அடையப் போறீங்க அப்படின்றத சொல்லிட்டு, இன்னும் சில விஷயங்கள் சொல்லிடுறேன். சனி, சூரியன் மற்றும் செவ்வாய் இவங்களுடைய இணைவு தொடர்பெல்லாம் உள்ள ஒரு நேரமா இருக்கிறதுனால, இந்த ஆண்டு துவக்கம் இருக்கிறதுனால, அ இந்த டஸ்ட் அலர்ஜி, இந்த சளி சம்மந்தமான, சுவாசம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்களுக்கு, கொஞ்சம் உடல்நிலையிலலாம் கவனம் வச்சுக்கங்க. அதுபோக வந்து நரம்பு மண்டலங்கள் பாதிப்புகள் சின்னதா காட்டுது. ஸோ, அதனால வந்து அ ஆரோக்கியமான உணவுகள் தான் முதல் மருந்து அப்படின்றதுனால, நல்ல உணவுகள எடுத்துக்க ஆரம்பிங்க. நேரத்துக்கு சாப்பிடவே முடியலன்றதே ஒரு பிரச்சனையா இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் போராடியாவது அந்த விஷயத்த மட்டும் மாத்திக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு உடல்ல எந்த ரீதியான தொந்தரவும் வராது. அதுபோக மனக்கவலை, பண விஷயத்துல தான் எக்கச்சக்கமான மனக்கவலையில இருந்துட்டு இருப்பீங்க. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தையோட கல்வி, படிப்பு, அவங்களோட ஆரோக்கியமான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை. இதுக்கெல்லாம் வந்து பணம் வந்து ரொம்ப அத்தியாவசியமானது. ஆனா, அதெல்லாம் வந்து நம்மளால சரியா செஞ்சிட முடியுமா? அப்படின்ற பயம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். கவலையே படாதீங்க. இறைவனோட ஆசீர்வாதத்தினால, அருளால, குருவுடைய அருளாலயும் உங்களுக்கு வந்து பொருளாதாரம் மேம்பட தான் போகுதே தவிர்த்து, வீழ்ச்சிக்கு போறதில்ல. ஏமாந்து உங்களுடைய சேவிங்ஸ இழந்துடாதீங்க. அத மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அதிக லாபம் கிடைக்கும். இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதில போடுங்க. சின்ன அமௌண்ட்ட போடுங்க. பெரிய அமௌண்ட் தர்றேன் அப்படின்னு யார் சொன்னாலும் நம்பி போடாதீங்க. அ ரொம்ப நல்ல மனிதரா இருப்பாங்க. நல்லது உங்களுக்கு கடந்த காலங்கள்ல சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய உதவிய உங்கள்ட்ட கேட்பாங்க. உங்க சக்திக்கு மீறின உதவிய கேட்பாங்க. நீங்க அ ம உங்கள பாதிக்கக்கூடிய உங்க சக்திக்கு மீறின எந்த உதவியும் யாருக்கும் செஞ்சு மாட்டிக்கிறாதீங்க. இந்த வர காலங்கள்ல அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஏன்னா செவ்வாய், சனி தொடர்புடைய நேரத்தில இந்த ஆண்டு துவங்குறதுனால, கடன் சார்ந்த விஷயங்கள், குடுக்கல் வாங்கல்ல பிரச்சனைகள்லாம் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அத மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்து சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா, பிரச்சனை இருக்காது. என்னதான் இருந்தாலும் வரவுக்கு மீறின செலவு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்ல. வரவு இருக்கும். வரவு இருந்துகிட்டே தான் இருக்கும். பண வரவு இருந்துகிட்டே தான் இருக்கும்ன்றதுனால, தைரியமா நிம்மதியா இருக்கலாம் நீங்க. செலவுகள நம்ம பார்த்துக்கலாம். போக போக அதெல்லாம் வந்து சரியா வந்துரும். ஆண்டோட இறுதியில அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு பொருளாதாரத்த சேமிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில நல்ல ஒரு மாற்றங்கள இந்த ஆண்டு உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் குடுக்கப் போறாரு. என்ன இருந்தாலும் நீங்க எடுத்த அனைத்து போராட்டங்களும், ஒவ்வொரு போராட்டமும் உங்களுக்கு வந்து வெற்றியோட ஒவ்வொரு படியா மாறப்போகுது. உங்களுடைய ஒவ்வொரு போராட்டத்திலும் ஜெயிச்சு, வாழ்க்கையில ஒரு கம்பீரமான ஒரு மனிதரா நீங்க வந்து வரப்போறீங்க அப்படின்றத நான் கும்பராசிக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருந்துட்டு இருக்கு.
மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குருவுடைய உச்சத்த பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன். குரு வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை குடுத்துட்டு இருக்காரு. ஒரு 6ஆம் இடத்துக்கு போயிட்டு தன்னோட சொந்த ராசியில, அதாவது சொந்த ராசின்னு சொல்ல முடியாது. கடக ராசியில அவர் வந்து உச்ச பலம் அடைய போறாரு. உச்ச பலம் அடையக்கூடிய 12 நாட்கள் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான், அ பொருளாதார ரீதியா உங்களுடைய தனஸ்தானத்துக்கும், லாபஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. கும்பராசிக்கு தனம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியா வரக்கூடிய குரு பகவான், அவரே தனகாரகனா வந்து உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்ச பலம் அடைகிறது. உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள்ல இருக்க பிரச்சனைகள், உங்களுடைய பொருளாதார தன்னிறைவு எல்லாமே நல்லபடியா உங்களுக்கு கைகூடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து பலருக்கு நல்லது சொல்லக்கூடிய, நல்ல ஆசிரியர்களா விளங்கக்கூடிய, இயற்கையாவே அந்த பண்புகள் கொண்ட கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய இருக்கிறதுலயே சிறந்த அறம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அன்னதானம் பண்றது ஒரு நல்ல விஷயம் தான். கோயில் கும்பாபிஷேகம் பண்றது நல்ல விஷயம் தான். இதெல்லாம் தாண்டி ஒரு காயம்பட்ட மனசுக்கு ஆறுதல் சொல்றதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு அ செயலா வந்து நம்மளுடைய சித்தநாதர்கள் சொல்லியிருக்காங்க. அத நீங்க தொடர்ந்து செய்துட்டுருங்க. உங்கள சார்ந்து இருக்கவங்க மன கஷ்டத்துல, சங்கடங்கள்ல இருக்காங்கன்னா, அவங்களுக்கு தைரியம் குடுங்க. தைரியம் குடுக்குறதும் அவங்க மனசு சங்கடங்கள் தீர்ற அளவுக்கு ஆறுதல் வார்த்தைகள குடுங்க. அது உங்க வாழ்க்கையில மிக சிறந்த நல்ல விஷயங்கள கண்டிப்பான முறையில செய்யும் அப்படின்றத சொல்லிட்டு, வழிபாடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முருக வழிபாடு எடுத்துக்கங்க. ஏன்னா, அந்த கடன், பண விஷயங்கள்லாம் சில சிக்கல்கள் இந்த ஆண்டுல இருந்து குரு உச்சம் பெற்றாலும் கூட சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கிறதுனால, நீங்க வந்து முருகன பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த சின்ன சின்ன சங்கடங்களும் இல்லாம நிம்மதியா, சந்தோஷமா இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியா, பொருளாதார தன்னிறைவோடு நிம்மதியா நீங்க வாழ முடியும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் தமிழ் புத்தாண்டு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலயும் மிக சிறந்த நல்ல மாற்றங்கள கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா, இந்த தசாப்தத்தில அந்த 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த 10 ஆண்டு காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு காலச்சூழல் இந்த 2026ல தான் வருது. தமிழ் புத்தாண்டு பிராபவ ஆண்டு காலத்தில தான் வருது. ஸோ, இது வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு. மன மகிழ்ச்சியோடையும் எவ்வளவோ கஷ்டங்கள, சங்கடங்கள பார்த்துட்டோம். ஸோ, இருந்தாலும் இதுகளுக்கு நடுவுல ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷத்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு இருக்க சிக்கல்கள் தீர்ந்து பொருளாதார ரீதியா தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமா இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. அ முதன்மை காரணமா நான் சொல்றது அதுதான். குருவுடைய உச்சநிலை. இதுவரைக்கும் சொல்லாத ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். அதாவது இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு துவக்கத்தில ஒரு சிறப்பான ஒரு கிரக நிலை வந்து அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில அமர்றாங்க. சொந்த நட்சத்திரத்தில உட்கார்றாங்க. நிலகிரகங்கள் முதற்கொண்டு. வியாழன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குரு பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரத்தில இருக்காரு. இ இன்னொரு சுபகிரகமான சுக்கிரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேஷ ராசியில பரணி நட்சத்திரத்தில இருக்காரு. இங்க குரு இருக்கக்கூடிய புனர்பூசம் குருவுடைய சொந்த நட்சத்திரம். சுக்கிரன் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம். அதுக்கு அடுத்ததா மீன ராசியில சனி, செவ்வாய், புதன் இவங்கலாம் சேர்ந்திருக்க நிலையில இந்த ஆண்டு துவங்குது. இவங்க 3 பேருமே சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா நிழல் கிரகமான ராகு. ராகுவோட சந்திரன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ராகுவுடைய சதய நட்சத்திரத்தில இருக்கிறாங்க. இவங்களுக்கு எதிர்நிலையில ராகுவுக்கு எப்பயுமே எதிர்நிலை வரக்கூடிய கேது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியில மக நட்சத்திரத்தில தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்காங்க. இப்படி எல்லா கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் தான். என்னடா எல்லா கிரகங்களுமே தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்கு. அப்படின்றது வந்து ஒரு ஆட்சி பலம். அதாவது ஒவ்வொரு கிரகமும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில அமர்ந்திருக்கு அப்படின்னா, ஆட்சி பலத்தில இருக்கிற அளவுக்கான ஒரு பலம் தான். ஒரு நல்ல விஷயம் தான் அது. அப்ப இப்படி ஒரு அமைப்புல இந்த ஆண்டு துவக்கமே அமைஞ்சிருக்கு. துவக்க நாள்லயே இந்த ஒரு நிலை இருக்கு அப்படின்றது வந்து ஒரு வியப்புக்குரிய ஒரு என்ன சொல்றது? இது வந்து நல்லதா, கெட்டதா அப்படின்றத தாண்டி, கண்டிப்பா நல்ல பலன் தான் செய்யும். ஒரு கிரகம் பலம் பெறுதுன்னா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப நம்ம ராசி அடிப்படையில பார்க்கும்போது, இந்த கிரகங்கள்லாம் நமக்கெல்லாம் நல்லது செய்ய தயாரா தான் இருக்காங்கன்னும்போது, அவங்க செய்ற நல்ல விஷயங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா, வலுவா செய்ய போறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில இந்த விஷயத்த யாரும் நோட் பண்ணல. அதனால நான் உங்களுக்கு இங்க பதிவு பண்ண விரும்புறேன். கிரகங்கள் எல்லாம் ரொம்ப வலுவா நின்னு, நமக்கு இயற்கை நல்ல பலன குடுக்கப்போது. அது நம்ம அதனால இந்த 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு நல்ல விதமா பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய ஆசை விருப்பங்கள்லாம் பெருசாக்கிங்க. "உழுவதெல்லாம் உயிர் உள்ளல்" அப்படின்னு எண்ணங்கள் நம்ம எல்லா எண்ணங்களும் பெருசா இருக்கட்டும். பெரிதினும் பெரிதுகள் அப்படின்ற அடிப்படையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெனைக்கிறது எதுவாயினும் அது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தி குடுக்குறதுக்கு கிரகங்கள் நவகிரகங்களும் நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் கடந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில கோச்சாரம் ரொம்ப சரி. நெறைய பேர் கேட்பாங்க. என்னங்க நீங்க ராசி பலன் சொல்லும்போது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா நான் என்ன இன்னும் என் வாழ்க்கையில போராட்டங்கள் குறைவில்லாம போயிட்டே தான் இருக்கு. என்ன காரணம்? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நான் அவங்களுக்கு சொல்றது அதுதான். நான் எப்பயுமே சொல்றது அதுதான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில உங்களுடைய லக்னம்,
உங்க லக்னத்துக்கு இப்ப நடந்துட்டு இருக்க தசாபுத்தி நட்பு கிரகமா, பகை கிரகமா, பாதக கிரகமா, யோக கிரகமா இப்படின்ற நிலையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம கோச்சார நிலை ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுடைய சுய ஜாதகமும் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. 2யும் இணைச்சு பார்த்து சொல்லும்போது தான் இன்னும் சரியான துல்லியமான பலன்கள உங்களுக்கு நம்ம வந்து குடுக்க முடியும். ஸோ அப்படி உங்களுக்கான துல்லியமான பலன்கள இனி வரும் எதிர்காலங்களுக்கு உங்கள் வாழ்க்கைய பத்தின விஷயங்கள நீங்க தெளிவடைஞ்சு புரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட என்னைய தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு உதவ தயாரா இருக்கிறேன். ஆ நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். மீண்டும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை உலகளாவிய அளவில வாழக்கூடிய நம்ம ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் மக்களுக்கும் தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.